இப்பொழுது ஆதிக்கும் அதே போன்ற சில ஆற்றல்களைத்தான் இந்த ஆயுதங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அன்று அந்த புத்தகமும் கவசமும் தப்பித்துச் சென்றதால் தன் பேராற்றலின் மையமான பச்சை மாணிக்க கல்லை இழந்த அந்த 9 கண் கொண்ட அசுரன் அன்றிலிருந்து இன்று வரை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீவுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறான். எப்படியாவது என்னிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த பச்சை மாணிக்க கல்லும் அந்த சிங்க கவச பதக்கமும் என்னிடம் திரும்ப வந்துவிடாதா என்றுதான் அவன் பசியோடும் வன்மத்தோடும் காத்துக் கொண்டிருக்கிறான். மந்திர புஸ்தகம் இப்போது கதையின் மிக முக்கியமான ஆதியை உரைய வைக்கும் அந்த பரம ரகசியத்தை வெளிப்படுத்தியது. ஆதி ஜியாலஜி ப்ரொஃபசர் ஸ்ரீலங்கா போறதுக்காக எப்போ அந்த பச்சை மாணிக்க கல்லோடு விமானத்துல ஏறினாரோ அப்பவே அவரோட கையில் இருந்த அந்த மாணிக்க கல்லுக்கும் உன்னோட மார்பில் இருந்த அந்த மகா கவச பதக்கத்துக்கும் நடுவுல ஒரு மாபெரும் சக்தி மாறுதல் ஏற்பட தொடங்கிடுச்சு. அந்த வினாடியே அந்த கல்வான் வெளியில் தன் இருப்பிடத்தை துல்லியமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சது. புத்தகம் தொடர்ந்து விவரித்தது. அந்த கல்லோட அமானுஷ்ய ஈர்ப்பு அலைகள் காற்றில் பரவி அதன் இருப்பிடம் தெரிந்த உடனேதான் இந்த தீவில் 1000 வருஷமா அடைஞ்சு கிடக்கிற அந்த 9 கண் கொண்ட அசுரன் உஷாரானான். தன் கைவிட்டு போன சக்திகள் எல்லாம் வான் வழியா ஒன்னா பயணிக்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக தன் வசம் இருந்த அந்த பயங்கரமான காத்து அரக்கனை ஏவினான். அந்த அரக்கன் தான் வான்வெளியில் சாதாரணமா வீசின புயல் காற்ற ஒரு அமானுஷ்ய பெரும் புயலா மாத்தி நீங்க பயணிச்ச அந்த பெரிய ஏரோப்ளேனையே அப்படியே வளைச்சு தூக்கிட்டு வந்து அவன் இருக்கிற இந்த இருண்ட மலை, அதாவது அவனோட அரண் இருக்கிற இந்த திசையை நோக்கி விழ வச்சான். உன்கிட்ட இருக்கிற பதக்கத்தையும் ப்ரொஃபசர் கிட்ட இருக்கிற அந்த மாணிக்க கல்லையும் ஒரே நேரத்தில் அடையறதுக்காகத்தான் அவன் இவ்வளவு பெரிய பிளான் போட்டு காத்துக்கிட்டு இருக்கான் ஆதி என்று புத்தகம் ரகசியத்தை உடைத்தது. ஆதியின் உடல் இந்த ரகசியங்களை கேட்க கேட்க நடுங்கியது. அவனது நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பின. அவன் புத்தகத்தை உற்று பார்த்து கேட்கத் தொடங்கினான். அப்படியானால் இப்போது அந்த கல் அந்த அசுரனின் கைக்கு சென்று விட்டதா? அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? எங்களை ஏன் கொடூர வசிய கட்டுகளால் தாக்கினான் என்று ஆதி தன் மனதுக்குள் பதறினான். மந்திர புத்தகத்தின் பக்கங்களில் இப்போது இரத்தச் சிகப்பு நிறத்தில் எச்சரிக்கை வாசகங்கள் தோன்றின. ஆதி, அந்த அசுரன் நினைத்தபடியே இப்போது அந்த பச்சை மாணிக்க கல் அவனது கைக்கு சென்று விட்டது. அது அவனது உடலோடு இணையும் போது அவனுக்கு மனித உணர்வுகளும் இன்னும் பேராற்றலும் கிடைக்கத் தொடங்கிவிட்டன. ஆனால் அவனுக்கு இதுவரை இந்த தீவுக்குள் உன்னுடைய மகா பதக்கம் இருப்பது தெரியாது. நான் அதன் ஆற்றலை இந்த மந்திர புத்தகத்தின் பக்கங்களுக்குள் ரகசியமாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் நேற்றிரவு நீ மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த மந்திர புத்தகத்தை திறந்து பாதுகாப்பு அரண் அமைத்தாய் அல்லவா? நீ மந்திரத்தை உச்சரித்து அந்த சிங்க கவச முத்திரையை செயல்படுத்திய அந்த அடுத்த வினாடி அதிலிருந்து புறப்பட்ட அந்த மாபெரும் ஓங்கார ஒளியின் அதிர்வை 1000 ஆண்டுகளாய் காத்து கிடக்கும் அந்த அசுரன் துல்லியமாக கவனித்து விட்டான். புத்தகம் தொடர்ந்து எச்சரித்தது. ஆதி, அவனுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. தனக்கு இத்தனை நூற்றாண்டுகளாக சிம்ம சொப்பனமாக விளங்கிய அந்த மகா பதக்கமும் புத்தகமும் ஒரு மனிதனின் கையில் இந்த தீவுக்குள் தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து விட்டான். ஒருவேளை உன்னுடைய இந்த மகா பதக்கமும் அவனிடம் இருக்கும் அந்த பச்சை மாணிக்க கல்லும் அவனது கைகளில் ஒன்றாக சேர கிடைத்து விட்டால் அவன் மனிதர்கள் வாழும் உலகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து எல்லாரோட ஆன்மாவையும் உட்கொண்டு மகா சக்தி வாய்ந்தவனா மாறிடுவான். அப்படி அவன் மாறிட்டானா? அவனை தடுக்க இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் இப்ப இருக்கிற உங்களோட தொழில்முறை மேம்பாட்டுகளை வைத்து யாராலையும் அவனை அடக்கவோ அழிக்கவோ முடியாது ஆதி என்று புத்தகம் பயங்கரமான உண்மையை உடைத்தது. ஆதி திடுக்கிட்டு தன் மனதுக்குள் பதறியபடி, ஐயோ, அப்போ இப்ப நாங்க என்னதான் பண்றது? இதற்கு வழியே இல்லையா என்று அலறினான். மந்திர புத்தகத்தின் பக்கங்களில் இப்போது மிக நுணுக்கமான ஒரு ரகசிய வழி தோன்றியது. ஆதி, இதற்கு ஒரு வழி இருக்கு. உண்மையில இந்த தீவே ஒரு மாபெரும் மாய மந்திர சக்தியால் உருவானதுதான். இந்த தீவில் இருக்கும் அந்த அசுரனுக்கு இந்த மந்திர சக்திகள் எல்லாமே எங்கிட்ட இருந்துதான் கிடைச்சது. ஏனா அவனை உருவாக்கினதே நாங்க தான். இதை கேட்ட ஆதி அதிர்ந்தான். அடுத்து என்ன? எப்படி இந்த அரக்கனை அழிக்கப் போகிறார்கள்? இல்லை, இந்த அரக்கன் இவ்வுலகில் அழிக்க ஆரம்பிப்பானா?